பேசலாம். திரு வெங்கடேஷ், அஇஅதிமுக தேர்தல் வாக்குறுதிகளை வெளியிட்டிருக்கிறாங்க. பாரதிய ஜனதா கட்சி இந்த எலெக்ஷனில் அவங்க எந்த வாக்குறுதிகளையும் வெளியிடலை. அதிகாரப்பூர்வமாக நாங்கள் வந்தால் இதை செய்வோம் அப்படிங்கிற எந்த வாக்குறுதிகளையும் அவர்கள் வெளியிடவில்லை. ஆனால் ஒரு அதர் ஸ்டேட்டினுடைய ஒரு சீஃப் மினிஸ்டர் வந்துட்டு இவரை ஜெயிச்சு வச்சிங்கன்னா இவ்வளோ பெரிய ஒரு திட்டத்தை நாங்கள் இங்கே கொண்டு வந்து கொடுப்போம் அப்படின்ட்டு சொன்னதுக்கு தான் இன்றைக்கி ஒரு ரியாக்ஷன் கிளம்பி இருக்கு. நிஜமாலுமே அவர் அப்படி பேசுறது ரொம்ப அவ்வளோ தவறான ஒரு விஷயமா? ஏங்க, அதாவது எங்கள் கேண்டிடேட்டை ஜெயிச்சு வச்சா எல்லா திட்டங்களும் வரும் மாதிரி இந்த திட்டம் வரும்னு சொல்கிறது ஒரு ஆன்லைனில் அப்படியே சொல்லிட்டு போகிறத புதாகரமாக்கி இங்கே கொண்டு வரீங்க தாங்க ஆச்சரியமாக இருக்குது. இவங்க இந்த மெட்ரோ ட்ரெயினுக்கான டிராப்டை ரிஜெக்ட் பண்ணப்பட்டிருக்குது. அது டிராப்டை சரி செய்து எங்களுக்கு திருப்பி அனுப்புங்கன்னு மத்திய அரசு கேட்குது. மெட்ரோ ட்ரெயின் டெல்லியில் இருக்கக்கூடிய அமைப்பு கேட்குறாங்க. அதற்கு இவர்கள் சரி செய்து நீங்கள் கொடுத்துட்டீங்களான்ற பதிலை இதுவரையும் மாநில அரசு சொல்லலை. உடனே அங்கேருந்து வானதி சீனிவாசன் அவர்களும் எடப்பாடி சார் அவர்களும் டக்குன்னு உடனே ஒரு அறிக்கை கொடுக்குறாங்க. தேசிய ஜனநாயக கூட்டணி நீங்கள் ஆட்சி அமைந்தால் மத்திய அரசுடன் நாங்கள் சண்டையிட்டு மதுரைக்கும் இதுக்கும் கொடுப்போன்ற உடனே அவங்களும் இந்த ஆக்ஷனை கொடுக்குறாங்க. இன்று வரையும் சொல்கிறேன், மதுரைக்கும் கோயம்புத்தூருக்கும் மெட்ரோ ட்ரெயினுக்கான திட்டம் ரிஜெக்ட் செய்யவே படலை. அது திருப்பி அனுப்பப்பட்டிருக்கு. சில விளக்கங்களை கேட்டிருக்காங்க. அந்த டிராஃப்டை சில விளக்கங்கள் பண்ணி எங்களுக்கு கொடுங்கன்னு தான் கேட்டிருக்காங்க. முழுமையான டிராஃப்டை கொடுத்தீங்கன்னா அது பாட்டு அப்ரூவ் ஆக போகுது. இது யாருமே ரிஜெக்ட் பண்ண முடியாதுங்க. இப்போ மக்கள் தொகை கம்மியாக இருக்கக்கூடிய லக்னோவில் கொடுக்குறாங்க, அங்கே கொடுக்குறாங்க, இங்கே கொடுக்குறாங்கன்னு இவங்களா சொல்கிறாங்க கதை. மெட்ரோ ட்ரெயின் லிமிடெட் தமிழ்நாட்டுக்கு மதுரைக்கும் கோயம்புத்தூருக்கும் நாங்கள் மெட்ரோ ட்ரெயின் போடுவதற்கான எந்த சாத்தியக்கூறும் இல்லை, நாங்கள் அதனால் அந்த திட்டத்தை நீங்கள் தமிழக அரசு கைவிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா? தரவுகளை நீங்கள் அமைச்சிருக்கீங்க. 2011 மக்கள் தொகை தரவுகளை அமைச்சிருக்கீங்க. ஆன்லைனில் இன்றைக்கி என்ன தரவுகளோ அங்கே இருக்கக்கூடிய ரோடு கண்டிஷன்ஸு, அங்கே என்னென்ன மாதிரி நிறைய ப்ரைவேட்டோடைய இடங்கள் கையகப்படுத்துகிற மாதிரிலாம் இவங்க கொடுத்துருக்காங்க. அவ்வளோ ப்ரைவேட் இடங்களுக்கு கையை கொடுத்தா எப்படி அதை லாபம் ஈட்ட முடியும் பல விளக்கங்களை கேட்குறாங்க. இதே 2011 கணக்கு வச்சு தானே மற்ற ஸ்டேட்டும் கொடுத்தது. ஏங்க, இப்போ நான் கேட்கறது அவங்க ரிஜெக்ட் பண்ற மாதிரி நீங்க கட்டமைப்பு பண்றீங்க. விளக்கங்கள் தானங்க கேட்கறாங்க. இருங்க ப்ளீஸ். அதாவது விளக்கங்கள் கேட்கறாங்க. நீங்க 2011 ஒண்ணே புடிச்சுக்காதீங்க. அதுவும் ஒண்ணு இல்ல. இந்த வாக்குறுதியை சார் இது ஒரு பெரிய வாக்குறுதி சரியா? ஒரு எம்எல்ஏவை ஜெயிக்க வச்சா உங்களுக்கு ஒரு பெரிய கனவு திட்டத்தையே கொண்டு வந்து கொடுப்போம் அப்படின்னு நீங்க ஜெயிக்க வச்சா அது என்னது? அதாவது வைங்கன்னு அவங்க கேட்கறாங்க தவிர, சரி உங்களோட இதுவே வரேன். இப்போ மெட்ரோ நீங்க சொல்ற வேட்பாளரை ஜெயிக்க வச்ச தேவேந்திர பட்னாஸ் மெட்ரோ கொடுக்கறதுக்கு அவர்கிட்ட அதிகாரம் இருக்கா? என்ன பேச்சு இது நீங்க பேசுறது? எப்படி அவங்களுக்கு அதிகாரம் இருக்கும்? அதற்கான டிபார்ட்மெண்ட்டுக்கான ப்ராசஸ் போனாதாங்க அதுக்கான ஃபண்டு வெளியே வரும். அதுக்கான நிலங்களை கையப்படுத்தி மத்திய அரசுக்கு தரவுகள் கொடுத்தாதாங்க அப்ரூவல் கிடைக்கும். எலெக்ஷனில் நீங்கள் பேசுகிற மேடையில் பேசுகிற எல்லா பேச்சுகளும் அப்படியே இன்னும் டவுட் அப்படியே அப்சர்வ் பண்ணி அப்படியே நடக்குதா நாட்டில்? இது என்ன இது? ஒருத்தர் சொல்லிட்டு போறாருன்னா அது நீங்கள் மேற்கோள் காட்டுறதுக்கான எல்லா விஷயங்களும் இங்கே மாநிலத்தில் இருக்கக்கூடிய எங்களுடைய மாநில தலைவராகட்டும், நேற்று கூட அண்ணாமலைஜி கூட இந்த பேட்டியில் கூட தெளிவாக சொன்னார். நேற்று கூட சொன்னார். அவர் என்ன சொன்னார்னா, தரவுகளை கேட்டிருக்காங்க, தரவுகளை கொடுங்க, ஆட்டோமேட்டிக்காக சாங்ஷன் ஆக முடிஞ்சிருச்சு. ஒரு நிமிஷம் வேலை தான். அந்த தரவுகளை நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா தமிழக அரசு தெளிவுபடுத்தணும்னு கேட்டுக்காரு. அதுக்கு பதிலே இல்லை. தெளிவுபடுத்துக்க நீங்கள். நாங்கள் ஆமாங்க மத்திய அரசு கேட்டாங்க, நாங்கள் இதெல்லாம் திருத்தம் பண்ணி அமைச்சிருக்கோம், இது தரவுகள் பண்ணி அவங்க ஃபண்டை கொடுக்கறதுக்கான வேலையை பாருங்கள், நிலங்கள்லாம் எல்லாமே இன்னும் டவுட் நாங்கள் கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லுங்கள். எதுவுமே இல்லை. இப்போ அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, இவங்க அமைச்சிருக்காங்க, அவங்க சில கரெக்ஷன்ஸ் கேட்டிருக்காங்க, சில விளக்கங்கள் கேட்டிருக்காங்க, அந்த விளக்கங்களை சரி பண்ணி எங்களுக்கு அனுப்புங்கன்னு சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு வரையும் தமிழக அரசு அதை அனுப்பிச்சா இல்லையா? இதுக்கு பதில் தமிழக அரசு தான் சொல்லணும். அதுதான் நேற்று அண்ணாமலை ப்ரெஸ் மீட்டில் சொல்கிறாரு. வானதி அக்கா அன்னைக்கே சொல்லிட்டாங்க, கோயம்புத்தூர் கம்பல்சரி, மதுரை கம்பல்சரி, மெட்ரோ ட்ரெயின் திட்டம் வந்தே தீரும், தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்கிறப்ப நாங்கள் கொண்டே வந்துடுவோம், எந்த மாற்றமும் இல்லை. இப்பயும் சொல்கிறோம், இந்த திட்டம் யாராலும் ரிஜெக்ட் செய்யப்படலை, யாரும் ரிஜெக்ட் பண்ண முடியாது. எல்லா மாநிலங்களுக்கு மாதிரி தான் தமிழக மாநிலமும். ஆனால் மத்திய அரசு அந்த மெட்ரோ ரயில் லிமிடெட் என்னென்ன கேட்குறாங்களோ அந்த தரவுகளை கொடுங்க, அவ்வளோதான். சிம்பிள். இது நீங்கள் அது உள்ளே போக மாட்டேன்றீங்களே. எங்கன்னா மத்திய அரசு சொல்லுதா சார்? அதெல்லாம் நிர்வாக ரீதியாக நடக்க போகிறது சார். நிர்வாக ரீதியாக நாளைக்கு இன்னைக்கு ஸ்டாலின் முதலமைச்சராக இருக்கிறார், நாளைக்கு வேற யாரோ ஒருத்தவங்க வராங்க. ஸ்டாலின் ஒன்றும் அந்த டீட்டெயில்டு ப்ராஜெக்டை ரெடி பண்ண போகிறது கிடையாது. அது யாரோ ஒருத்தங்க ரெடி பண்ண போறாங்க. மெட்ரோ ரயில் லிமிட் தான் ரெடி பண்ணுவாங்க, ஐஏஎஸ் கார்டு தான் ரெடி பண்ண போறாங்க, யாரோ ஒருத்தங்க ரெடி பண்ண போறாங்க. அதனால ஆனா யாரோ ஒருத்தங்க ரெடி பண்ண போற ஒரு விஷயத்த
இவரை ஜெயிச்சா நாங்க கொண்டு வந்து கொடுத்துருவோம் பிஎம் கிட்ட சொல்லி அப்படிங்கும்போது தான் அங்க வருது. இவர் இப்ப நீங்களே சொன்னீங்க இவர் சொன்னா நடந்துருமான்ட்டு. ஆமாங்க, இவர் சொன்னா நடக்காத போது இவர் ஏன் இங்க வந்து பேசிட்டு தேர்தல் வாக்குறுதில அங்க இருக்கக்கூடிய பிரச்சனைகளை வச்சு பேசுறாங்க மேல்கோட்டி. நீங்க அதை தானே பிடிச்சிட்டு இருக்கீங்க. மத்த எவ்வளவு விஷயங்கள் சொல்றாங்க, அதை விட்டுட்டீங்களே. இவங்களை ஜெயிக்க வச்சு இப்ப வாக்குறுதிகள் இப்ப கொடுக்குறாங்க. 525 வாக்குறுதிகள் கொடுத்தாங்க திமுக அரசு. 525 நிறைவேற்றிட்டாங்களா? நீங்க சொல்றேன் 525 நிறைவேற்றியாச்சா? தேனும் பால் ஓடிடுச்சா தமிழ்நாட்டில் 5 ஆண்டுகள்ல? சொல்லுங்க. ஒன்று சொன்னா இந்த நேரம் பத்தாது. நம்ம ஒரு பாலிசியை பத்தி சொல்லணும்னா நீங்கள் வந்து என்ன மத்திய அரசு கேட்குதோ அதற்கான அது கூட மத்திய அரசு கூட சொல்ல மாட்டாங்க. மெட்ரோ ரயில் லிமிட்ன்றது தனியார் அண்ணாட்சி அதிகப்படுத்த ஒரு அமைப்பை கொடுத்துருக்காங்க. அவங்க சில தரவுகளை கேட்குறாங்க, தரவுகளை கொடுங்க, முடிஞ்சிருச்சு. 63,000 கோடி எடப்பாடி ஒரு பீரியட்ல 2ஆம் கட்ட மெட்ரோ ட்ரெயினுக்கு மத்திய அரசு தானே வழங்குச்சு. அதுல மாற்றம் இல்லை. இங்க ஓடுற எல்லா மெட்ரோ ட்ரெயினுக்கும் 60/40 கான்செப்ட் தானே எல்லாமே. இதுல என்ன மாற்றம் இருக்கா சொல்லுங்க? இடங்கள் மட்டும் தான் அவங்க கொடுக்குறாங்க. இடங்கள் மட்டும் தான் அவங்க கொடுக்குறாங்க தவிர 60/40 கான்செப்ட்ல தான் நிவரி ஃபண்ட் எல்லாமே போயிட்டு இருக்கு. எவ்வளவு பணம் கொடுத்தாங்க? 63,000 கோடி கொடுத்துருக்கு சார். என்ன சார் எவ்வளவு பணம் கொடுத்தாங்கன்றீங்க நீங்க? பேசுங்க சார்.